வாழ்க்கையில் சில உண்மைங்க இருக்கும். அதை இயர்லியாக புரிஞ்சுக்கிட்டால் லைஃப் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் 99% ஆளுங்களுக்கு அது லேட்டாக தான் ரியலைஸ் ஆகும். எப்போ ரியலைஸ் ஆகும்? டைம் போனதுக்கப்புறம், உங்களை யாராவது விட்டுட்டு போனதுக்கப்புறம், உங்களோட ஹெல்த்து ஸ்பாயில் ஆனதுக்கப்புறம், உங்களோட மணி எல்லாம் காலியானதுக்கப்புறம், அப்போ தான் அதெல்லாம் தெரியும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தை பற்றி என்னென்ன உங்களுக்கு லேட்டாக தெரியும் அப்படிங்கிற உண்மைங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ லைஃப் நமக்கு பெரிய டீச்சர், பெரிய ஆசான். ஆனால் அதுக்கான விலை ரொம்ப அதிகம். அது உங்களுக்கு மிஸ்டேக்ஸில் இருந்து தான் கற்றுக் கொடுக்கும். சரி, என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். எல்லோரும் உங்களை நினைக்க மாட்டாங்க. நம்பர் 1, நீங்கள் நினைப்பீங்க எல்லோரும் நம்மளை நினைப்பாங்க, எல்லோரும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, எல்லோரும் நம்மளை கேர் பண்ணுவாங்க அப்படின்னு. ஆனால் ரியாலிட்டி எல்லாத்துக்கும் சேம் ஹர்ட்டு, அந்த நினைப்பு அவங்களுக்கு எல்லாருக்கும் இருக்காது. அப்படிங்கிறதே உங்களுக்கு லேட்டாக தான் புரியும். அதுதான் நம்பர் 1. நம்பர் 2, உங்களோட நேரம்தான் உங்களோட மிகப்பெரிய வெல்த் அப்படிங்கிறது நிஜமாக உங்களுக்கு யங் ஏஜில் தெரியவே தெரியாது. உங்களோட மணி, உங்களோட வெல்த்து, இது நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, என்கிட்ட காசு இருந்தால் தான் நம்ம ஸ்ட்ராங்கு அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அது கிடையாது. டைமு, உங்களோட ஹெல்த்து, உங்களோட அமைதி, இதுதான் ரியல் வெல்த்து. எந்த டைமில் நீங்கள் எப்படி ஹெல்த்தாக இருக்கீங்க, எவ்வளோ உங்களுக்கு அமைதி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களோட ரியல் வெல்த்து. ஸோ டைம் தான் உங்களோட ரியல் வெல்த் அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சுக்குவீங்க, டைமெல்லாம் போனதுக்கப்புறம். ஹெல்த்து கண்டிப்பாக தேர்ட் ஒன். ஹெல்த்தை இக்னோர் பண்ணாதீங்க. நைட்டு தூங்காமல், நல்ல சாப்பாடு சாப்பிடாம, ஸ்ட்ரெஸ்ஸோடு இருந்து உங்கள் பாடி டாலரேட் பண்ணும். ஆனால் லேட்டாக வயசானதுக்கப்புறம் அந்த பாடி உங்களுக்கு டாலரேட் பண்ணாது அப்படிங்கிறதே உங்களுக்கு லேட்டாக தான் தெரிய வரும். ஸோ அதனால் ஹெல்த்தை இக்னோர் பண்ணாதீங்க. ஃபோர்த் ஒன், ரொம்ப டூ நைஸாக இருந்தால் யூஸ் பண்ணிக்குவாங்க. நீங்கள் ரொம்ப எல்லாத்துக்குமே எஸ் நான் பண்ணுறேன், நோன்னு சொல்லாமல் இருக்கவே இருக்காதீங்க. நீங்கள் எல்லாத்துக்கும் எஸ் எஸ் எஸ்ன்னு சொல்ல நிறைய நேரம் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்காது. ஸோ அதனால் ப்ராப்பராக பவுண்ட்ரி செட் பண்ணுங்க. எதுக்கு மேலே போனால் நான் நோ சொல்லணும், எதுக்கு உள்ளார இருந்தால் எஸ் சொல்லணும் அப்படின்னு. ஒருத்தங்க கேட்டுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக, கேட்காதவங்க கேட்டுட்டாங்க, ஃபஸ்ட் டைம் கேட்குறாங்கன்னு எல்லாத்துக்குமே எஸ் சொல்லாதீங்க. அதனால் டூ நைஸாக இருக்காதீங்க. அதுதான் ஃபோர்த்து. ஃபிஃப்த் ஒன், ஃபேமிலிக்கு எப்பயுமே டைம் கொடுங்க. எப்பயுமே மணி பின்னாடியே ஓடாதீங்க. மணியை ஏர்ன் பண்ணால் பிஸியாக இருந்துக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் லேட்டாக தான் ரியலைஸ் பண்ணீங்க உங்களோட பேரண்ட்டுக்கு வயசாகிடும், உங்களோட குழந்தைங்க வளர்ந்துருவாங்க. அதனால் ஃபேமிலிக்கு டைம் கொடுங்க. அந்த டைம் திரும்ப வராது. அதுக்கப்புறம் கம்பேரிசன். சிக்ஸ்த் ஒன், கம்பேர் பண்ணாதீங்க. அவங்க கார் வாங்கிட்டாங்க, இவங்க சொந்த வீடு வாங்கிட்டாங்க, அவங்க இதில் சக்ஸஸ் ஆகிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்களும் கார் வாங்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்களும் சொந்த வீடு வாங்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்களும் அவங்கள மாதிரியே சக்ஸஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இது உங்களுக்கு பல வருஷத்தை வேஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறது நீங்கள் ரியலைஸ் பண்ணிக்கணும். குயிக்காக பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் பண்ணலாலும் இப்பயாச்சும் பண்ணிக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு ஓன் பாத் இருக்குது, அதில் போங்க. செவன்த் ஒன், நிறையா டைமில் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கோங்க. உங்களோட எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் உங்களோட ஸ்கில்ஸு எஜுகேஷனெல்லாம் நிறையா டைமில் பீட் பண்ணிடும். உங்களோட எஜுகேஷனை விட ஸ்கில்ஸ் நிறையா டைமில் ரொம்ப பவர்ஃபுல் டூல் அது. ஸோ அதனால் உங்களுக்கு நிறையா டைம் சேவ் ஆகும், நிறையா மணி ஏர்ன் பண்ண முடியும். 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணியை நீங்கள் ஸ்கில்ஸ் மூலிமா 10 இயர்ஸ்க்கு முன்னாடியே உங்களால் ஏர்ன் பண்ணி சேவ் பண்ண முடியும். ஸோ அது மூலிமா நீங்கள் குயிக்காக செட்டில் ஆக முடியும். அதனால் ஸ்கில்ஸ் எப்பயுமே டெவலப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சேவிங்ஸ். இந்த சேவிங்ஸ் நீங்கள் ரொம்ப யங் ஏஜ்லேயே ட்ரை பண்ணி சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் யங் ஏஜில் சேவ் பண்ணால் ரொம்ப கம்மியாக ஆரம்பிக்கலாம், சின்ன அமௌண்ட்டாக சேமிக்கலாம். ஆனால் நீங்கள் லேட் பண்ண அந்த சின்ன அமௌண்ட் உங்களால் சேமிக்க முடியாது. நீங்கள் பெரிய அமௌண்ட்டாக சேமிக்கணும்.
ஸோ அப்போ தான் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சின்ன யங் ஏஜாக இருக்கிறப்பயே கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்க ஆரம்பிங்க. அது ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம். ஸோ சேவிங்ஸை மறந்துடாதீங்க. அடுத்து 9th ஒன், நீங்கள் நினைப்பீங்க நோபடி இஸ் கம்மிங் டு சேவ் யூ. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நினைப்பீங்க எனக்கும் லக் இருக்குது, ரிலேட்டிவ்ஸ் வருவாங்க, எனக்கும் பர்ஃபெக்ட் சரியான சான்ஸ் வரும்னு நினைப்பீங்க. ஆனால் லேட்டாக தான் தெரியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு வரும். லக்கும் வராது, ரிலேட்டிவ்ஸும் வரமாட்டாங்க, அந்த பர்ஃபெக்ட் சான்ஸும் வராது. நீங்கள் கிராப் பண்ணிக்கணும். நீங்கள் உங்களுக்கான சான்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணி நீங்கள் தான் அதை க்ரியேட் பண்ணி டெவலப் ஆகிக்கணும். அது வரும்னு வெயிட் பண்ணாதீங்க. ஸோ நோபடி இஸ் கம்மிங் டு சேவ் யூ. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. 10வது, பீஸ் இஸ் பிக்கர் தென் ஈகோ. நீங்கள் ஆர்குமெண்ட்டில் வின் பண்ணினா கூட உங்களுக்கு அமைதி இருக்காது. ஸோ அதை நீங்கள் ரியலைஸ் பண்ணி அமைதி தான் முக்கியம். நீங்கள் ஆர்குமெண்ட்டில் தோற்றாலும் சரி, நீங்கள் ஒரு ப்ராசஸில் தோற்றாலும் அது வந்து உங்கள் அமைதியை பாதிக்கலைன்னா அதுதான் ரியல். நீங்கள் ஒரு விஷயத்தில் ஜெயிச்சாலும் அது உங்களுக்கு அமைதியை கொடுக்கலனா அதனால் என்ன யூஸ்? உங்கள் ஹெல்த்து தான் ஸ்பாயில் ஆகும், உங்களோட மன நிம்மதி தான் கெட்டு போகும். அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அடுத்து 11th ஒன், லவ் வித்தவுட் ரெஸ்பெக்ட் ஆல்வேஸ் ஃபெயில்ஸுங்க. நீங்கள் புரிஞ்சுக்குங்க. முதல்ல நான் உனக்காக தான் இதை பண்ணுறேன், நான் உங்களுக்கு பண்ணாமல் வேறு யாருக்கு பண்ண போகிறேன், இந்த மாதிரி டைலாக் நம்ம பேசலாம். பட் அதுக்காக நீங்கள் வந்து ரெஸ்பெக்ட் இல்லாமல் இதெல்லாம் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஸோ ரெஸ்பெக்ட் இல்லைன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பே வீக்கு தான். எஸ், நீங்கள் மனைவிக்காக தான் எல்லாருமே பண்ணுறீங்க, உங்கள் குழந்தைங்களுக்காக தான் எல்லாமே பண்ணுறீங்க. பட் அவங்களுக்கான ரெஸ்பெக்ட் இல்லாமல் நீ அவங்கள ஹார்ஷாக ட்ரீட் பண்ணி அவங்களுக்காக எல்லாமே பண்ணுறதுல என்ன பிரயோஜனம்? அப்படி பண்ணாலும் அந்த ரிலேஷன்ஷிப் வீக்காக தான் இருக்கும். அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே போல் டிசிப்ளின் பீட்ஸ் மோட்டிவேஷன். நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. என்ன தான் நம்ம மோட்டிவேஷனலாக அப்போ பேசினாலும் இது ஒரு 2 டேஸ்க்கு இருக்கும். பட் அதுக்கப்புறம் இது வந்து இருக்காது. உங்களுக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்கியா, அந்த டிசிப்ளினை தான் நீங்கள் வளர்த்துக்கணும். அந்த டிசிப்ளின் இருந்தால் அந்த மோட்டிவேஷன்லாம் ஒன்றுமே கிடையாது டிசிப்ளின் முன்னாடி. அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் ஹிடன் ரூட்ஸ் எல்லாமே. இது நீங்கள் இப்போ நான் சொன்ன 12 பாயிண்ட்ஸையும் நீங்கள் லைஃப்பில் லேட்டாக தான் ரியலைஸ் பண்ணுவீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இப்போவாச்சும் இதெல்லாம் ரியலைஸ் பண்ணி உங்களை வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா சொல்கிறேன். ஸோ லைஃப் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட உண்மையான பக்கத்தை எல்லாத்தையுமே காட்டும். அது உண்மையான கொஸ்டின் என்னென்னா, அது எப்போ காமிக்கும்? பெயினுக்கு முன்னாடியா இல்லை பெயினுக்கு அப்புறமா? அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ பெயின் இது வரைக்கும் உங்களுக்கு வரலன்னா இப்போவே ரியலைஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஒருவேளை உங்களுக்கு பெயினுக்கு அப்புறம் தான் நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அதுதான் லைஃப் காட்டுற பாடம். அப்படின்னா கண்டிப்பாக அதையும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். யாருக்காவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.